வணக்கம் நண்பா. முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதாவது கூகுள் மீட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இதுவரை யூடியூப்ல யாருமே ட்ரை பண்ண மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு கண்டென்ட் ட்ரை பண்ணணும். அதாவது எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் வந்து நிறைய அந்த வீடியோ சொல்லி அப்லோட் பண்ணியிருந்தேன். அது வந்து ஒரு நல்ல வியூஸ் வந்து எக்கச்சக்கமாக போயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு வந்து அதிகமாக ரெஸ்பான்ஸ் கொடுத்தது அதான். அது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ் எல்லாமே வந்து டக்குன்னு ஒரு வேற லெவல் புஷ் எடுத்துட்டு வந்திருக்கு. அது மூலியமாக தினம் வந்து 500 வியூஸ் கிடச்சிட்டு இருக்கு. அதனால அதில் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, ப்ரோ இது எல்லாமே எங்களுக்கு வந்து தெரிஞ்ச ட்ரிக்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் நான் வந்து அதில் அவங்க சொல்லுவாங்க எல்லாருமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து ரிப்ளை சொல்லிடுறேன். அதாவது அது வந்து நான் வந்து யாரும் தெரியாது அவங்களுக்கு தான் சொல்லியிருந்தேன். அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒன்று கூட தெரியாமல் இருந்திருக்கும். 5 ட்ரிக்ஸ் சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் வந்து மேக்ஸிமம் தெரியிற மாதிரி தான் பேசிக்கான ட்ரிக்ஸ் தான் நான் சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் ஒரு சிலது வந்து யாருக்காவது தெரியாமல் இருக்கலாம். அதனால தான் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதே பேஸ் பண்ணி தான் நான் இந்த வீடியோ அந்த மாதிரி வந்து எல்லாமே தெரிஞ்சதாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஒரு சிலது வந்து தெரியாமல் இருக்கலாம். அதாவது ஷேர் சாட்டில் உள்ள மேக்ஸிமம் வந்து இப்போ வந்து டிக்டாக் வந்து பேன் பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஷேர் சாட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால சரி ஏன் நம்ம வந்து இதை வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன். அதனால தான் இந்த வீடியோவில் வந்து அதோட 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். அது எல்லாமே நான் இந்த வீடியோவில் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வந்து எல்லாருமே தெரிஞ்ச மாதிரி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே வந்து எல்லாருமே தெரியாமல் இருக்காது. அது மாதிரி எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அதனால நான் வந்து உங்களுக்கு 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன். அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லி எது தெரிஞ்சது எது தெரியலன்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் கமெண்ட்ஸ்க்கான வெயிட் பண்ணிட்டு இருக்க. மறக்காம வந்து நான் உங்கள் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் கேட்டிங்கன்னா மறக்காம வந்து அந்த கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து டெக்ல ஏதாவது ஆர்வம் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து வீக்லி 5 days 4:30 வந்து வீடியோஸ் கன்ஃபார்ம் நமக்கு வந்து இருக்கும். அதாவது மண்டே அதுக்கப்புறம் ஃப்ரைடே தவிர எல்லா டேஸ் வந்து கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து 4:30 வீடியோஸ் இருக்கும். மற்ற நேரத்தில் வந்து எப்பயாவது எக்ஸ்ட்ரா ஒரு வீடியோ போடணுச்சுன்னா அதையும் வந்து போடுவேன். அதனால மறக்காம வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து 100க்கும் மேலான டெக் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் சேர்த்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து டேட்டா நிறைய போகுது லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினச்சிருப்பாங்க. டிக்டாக்லேயும் சரி எல்லாத்துலேயும் வந்து டேட்டா சேவ் மோட் இருக்கு. பட் ஆனால் ஷேர் சாட்ல வந்து எங்க டேட்டா சேவ் மோட் இருந்துச்சு நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ தான் ஸ்டார்டிங் லெவலில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா சேவ் மோட் எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதாவது நம்ம ஷேர் சாட் ஓப்பன் பண்ணிப்போம். ஷேர் சாட் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் பக்கம் போயிடுங்க. ப்ரொஃபைல் இதுதான் என்னோட ப்ரொஃபைல். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் மேலே கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா சேவர் ஆனில் இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே ஆஃபில் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி ஆனில் வச்சுக்கோங்க. ஆனில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து டேட்டா எல்லாமே மேக்ஸிமம் வந்து சேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபாலோவர்ஸ் லிஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம யாரை ஃபாலோ பண்ணுறோம், நம்ம யார் ஃபாலோவிங் பண்ணுறாங்க எல்லா லிஸ்ட்டையும் வந்து ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாமல், அதாவது நம்ம வந்து அப்ரூவ் பண்ணலாம். நம்மளோட ஃபாலோவர்ஸாக இருந்தால் மட்டும்தான் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி நிறைய செட்டிங்ஸ் வந்து இதில் வந்து மாற்றுற மாதிரி வேற லெவல் பிரைவசி செட்டிங்ஸ் வச்சிருக்காங்க. அது எல்லாமே எப்படி மாற்றுறது அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அடுத்தது உங்களோட செட்டிங்ஸில் வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட செட்டிங்ஸ் சைடு ஓப்பன் பண்ணிட்டு அங்கே கீழே வந்து அக்கௌண்ட் ப்ரைவசி செட்டிங்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஹூ கேன் see my லிஸ்ட் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்புறம் உங்களோட யார் ஃபாலோவிங் லிஸ்ட் ஃபாலோவர்ஸ் லிஸ்ட் அதெல்லாம் பார்க்கணும். அது எல்லாமே நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை மியூச்சுவலி நீங்களே வந்து யாரையாவது வந்து செலக்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் எல்லா உங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பப்ளிக் உங்கள் யார் வேணால் உங்களோட ஃபாலோவர்ஸ் லிஸ்ட்டை வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நோ ஒன் யாருமே பார்க்காத மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து உங்கள் இஷ்டம். இந்த மாதிரி நீங்கள் வந்து இது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இந்த மாதிரி மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் யார் உங்களை வந்து டேக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த ஆப்ஷன்ஸும் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். யார் டேக் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமா இல்லை மியூச்சுவலியா. அதுக்கப்புறம் பப்ளிக் யார் வேணால் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பிளாக் லிஸ்ட் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து இங்கே கொடுத்து டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து டார்கெட்டிங் இதை பற்றி எனக்கு என்னன்னு தெரியல. பட் நான் உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். தேர்ட் பார்க்க போகிற ட்ரிக்ஸ், அதாவது ஷேர் சாட்னால வேற லெவலில் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குங்க. தேவையான நோட்டிஃபிகேஷன் தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன், அதாவது மேலே நம்மளோட நோட்டிஃபிகேஷன் பார்லேயே ஒரு நோட்டிஃபிகேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அது நம்மளால டக்குனு வந்து ரிமூவ் பண்ண முடியாது. அதோட ஃபுல் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ண மட்டும் தான் பண்ண முடியும். பட் ஆனால் இதெல்லாம் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஷேர் சாட்ஸ் வந்து அவங்களோட ஆப்குள்ளேயே ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து வேற லெவல் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். அதாவது நீங்கள் யாரையா ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அந்த மெசேஜஸ் அதுக்கப்புறம் குரூப் மெசேஜஸ் எல்லாமே நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைலோட செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து எந்தெந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணி ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரெண்டிங் நோட்டிஃபிகேஷன்ஸ் அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு பார் இருக்கும் பார்த்தீங்களா, சர்ச் பார்னு சொல்லி அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் தேவையோ அதை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். தேவையில்லாத எல்லாத்தையும் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு வந்து தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் புஷ் பண்ணாமல் இருக்கும். இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஃபோர்த் பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மேக்ஸிமம் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். ஷேர் சாட் யூஸ் பண்ணுறவங்க பாதி பேருக்கு எல்லாருமே தெரியும். அதாவது இந்த சாட் பாக்ஸ் இருக்கும் ரைட் சைடில். அதாவது இந்த ரைட் சைடில் வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து சாட் பாக்ஸ் இருக்கும். அந்த சாட் பாக்ஸ் வந்து நம்ம எல்லாருடைய வாய்ஸ் சாட் எல்லாமே பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது இப்போ பார்த்தலாம், வாங்க பார்க்கலாம். நம்ம ஃபோர்த்தை பார்க்கும்போது சாட் பாக்ஸ் பற்றி தான். இதான் இங்கே பார்த்தீங்கன்னா சாட்டுன்னு சொல்லி இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான பேரோட சாட்ஸ் இருக்கும். இந்த எல்லா சாட்ஸும் நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா நான் ரேண்டமாக ஒருத்தவங்களோட சாட்ஸ் பாக் ஓப்பன் பண்ணுறேன். அவங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த 8 பேர் வந்து சேர்ந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அது வந்து உங்களால் சேர்ந்துக்க முடியும். அதாவது நீங்கள் யாரோட சாட் பாக்ஸ்லேயே நீங்கள் வந்து சேர்ந்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்களே ஒரு சாட் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கால் பண்ணி மொத்தமாக காமனாக வந்து நீங்கள் பேசிக்கலாம். அதில் வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. பப்ளிக் எல்லாராலையும் வந்து சேர்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ஒன்லி, அதாவது நீங்கள் மட்டும்தான் வந்து இது வந்து ஃபுல்லாக வந்து ப்ரைவேட்டில் ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் யாருக்கு வந்து அந்த லிங்க் அனுப்பிச்சி விட்றீங்களோ அவங்களால மட்டும்தான் சேவ் பண்ண முடியும், இதில் வந்து சேர முடியும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சாட்லேருந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வெளில வர முடியும் அப்படின்னு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. இதுவே நீங்கள் வந்து இந்த சாட்லேருந்து வந்து வெளில போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸிட் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லையா நான் உங்களுக்கு பேசுறதுலாம் எனக்கு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட மினிமைஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது பாட்டு மினிமைஸ் ஆகிடும். எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அவங்களோட சவுண்ட் எல்லாமே மேலே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சிருக்கும். ஆடியோ சாட்டஸ் ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து யார் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பெக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து சாட் பண்ணிக்கலாம். இது வந்து யாருக்கு வந்து அந்த வாய்ஸ் யார் வந்து பேசுகிறதுக்கு வந்து பெர்மிஷன்ஸ் கொடுக்க முடியுமா, அதாவது இங்கே கிங் சிம்பிள் போட்டு ஒருத்தவங்களுக்கு இருக்கும். அவங்க தான் வந்து அவங்களுக்கு தான் எல்லாருமே வந்து ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க, நான் வந்து பேசலாமா அப்படின்னு சொல்லி. யாருக்கு வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க, அதாவது வெறும் 8 பேருக்கு மட்டும்தான் வந்து அவங்களை அக்செப்ட் பண்ண முடியும். அதனால் அந்த 8 பேர் வந்து அக்செப்ட் பண்ணோன்னா அந்த 8 பேர் சேர்ந்து வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் காலர்ட்டு வந்து பேசிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த இது அந்த 8 பேர் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்க முடியும். மற்றவங்களால வந்து அதை கேட்க முடியும். அதுக்கப்புறம் வந்து சேட் பண்ண முடியும். அதாவது இங்கே கீழே பார்த்தீங்கன்னா சாட்ஸ் பாப்பப் வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் கூட வந்து நிறைய சாட்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் இதில் உள்ள 4 ஸ்பெக்ஸ் நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஏதாவது புரியலன்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபிஃப்த் ட்ரிக் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு குரூப் இதில் வந்து ஷேர் சாட் கிரியேட் பண்ணலாம். அதில் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா குரூப்ஸை பற்றி. மை குரூப்ஸ்னு சொல்லி இங்கே உங்கள் ப்ரொஃபைலுக்கு இதே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை யாரோட குரூப்லேயே வந்து சேர்ந்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து கிரியேட் குரூப் கொடுத்துப்போம். கிரியேட் குரூப் வேணாம், நான் வந்து முன்னாடி ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் YT மெம்பர்ஸ்னு சொல்லி. இது சும்மா நான் மட்டும்தான் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதனால் நான் மட்டும்தான் மெம்பராக இருப்பேன். இதில் வந்து நீங்களே வந்து எப்படி எல்டர் அந்த மாதிரி வந்து ஓனராக இருந்துக்கலாம். நீங்கள் வந்து இதில் வந்து உங்களோட குறிப்பிட்ட ஒரு 100 பேர்னா ஒரு 100 பேர் மட்டும் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா யார் உங்களுக்கு தேவையான போஸ்ட் அது எல்லாமே நீங்கள் மட்டும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் மட்டும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த போஸ்ட்லேயும் ட்ரெண்டிங் எது இருக்குது, உங்களில் யாருக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரூம்ஸ் சொல்லி கிளாஸ் ரூம் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆனால் முன்னாடி பார்த்துருவோம் பார்த்தீங்களா சாட், அதே மாதிரி தான் இது. பட் ஆனால் இது வந்து குரூப்புக்குள்ள உள்ளவங்க, அந்த குரூப்புக்குள்ள உள்ளவங்க மட்டும்தான் இதில் வந்து ஜாயின் பண்ண முடியும். அந்த மாதிரி உள்ளது. இதுவே நீங்கள் ஒரு குரூப் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 150 மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருமே போஸ்ட் போடுறாங்கன்னா அதில் வந்து யார் அதிகமாக லைக் போடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ட்ரெண்டிங்ஸில் வரும். அதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாமே வந்து வீடியோஸில் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் இப்போ வந்து புதுசாக போட்டிருக்காங்கன்னா அவங்க இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷில் இருக்கும். அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம் அந்த 150 பேர் வந்து சேர்ந்து நீங்கள் வந்து எதாவது பேசணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஏதாவது ஒரு டைமிங் வந்து நீங்களே வந்து போஸ்ட் பண்ணிட்டு அந்த டைமிங் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்களே வந்து பேசிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து குரூப் லீடர் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு வந்து நீங்களே வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. அதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்கள் பண்ணக்கூடிய லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் நம்ம சேனல் நெக்ஸ்ட் லெவல் க்ரோத் எடுத்துட்டு போது மறக்காம எல்லாமே பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடி சொன்னாதான் நம்ம தினமும் வீக்லி 5 days 4:30க்கு வீடியோஸ் கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. அதுவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பெரிய விஷயம் பண்ண தேவையில்ல. மேலே போய் ஐகான் வந்திருக்கும், அந்த ஐகான் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி நம்ம முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாப்புலராக போகக்கூடிய வீடியோஸ் வந்து இங்கே இருக்கும். அந்த வீடியோஸ்லாம் பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.